திரையில தலைவர்களை தேடாதன்னு சொல்லக்கூடிய அண்ணன் அவர்கள் ஏன் அப்பப்ப திரைத்துறையில் இருக்கக்கூடிய நடிகர்களுடைய ஆதரவுக்கு மட்டும் குரல் கொடுத்து பேசிக்கிட்டே இருந்தாரு? ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது ஐயா ரஜினிகாந்த் அவர்களை எடுத்து கண்ட மேனிக்கு பேசி விட்டுட்டு உடனே தமிழ்நாட்டில் என் தம்பி விஜய் தான் சூப்பர் ஸ்டார், அப்புறம் எங்களுடைய தலைவரும் அரசியலுக்கு வராருன்னு தெரிஞ்சோடனே அடுத்தது இனிமே தமிழ்நாட்டில் என் தம்பி சிம்பு தான் என் சூப்பர் ஸ்டார் இல்லையா? அப்ப திரையிலிருந்து வரக்கூடிய தலைவர் வேணாம், ஆனா திரையில இருக்க நடிகர் மூலமா கிடைக்கக்கூடிய பிரபலம் மட்டும் உங்களுக்கு வேணுமா? உடனடியே அடுத்தது நீங்க வந்து ராகுல் காந்தியை சந்திச்சீங்க, மோடியை சந்திச்சீங்க, அம்மா ஜெயலலிதா அவர்களை சந்திச்சீங்க, அவங்களுக்கு இப்படிலாம் நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னு. சரி, இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா நீங்க வந்து என் தம்பி யானை படம் வச்சிருக்கான், நான் புலி படம் வச்சிருக்கேன், 2 பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டில் போராட போறோம், மாற்றத்தை உண்டாக்க போறோம், நீங்க தானே கூப்பிட்டீங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதானே கூப்பிட்டீங்க. ஏன் அப்போ உங்களுக்கு தெரியலையா? ஐயா கேப்டன் விஜயகாந்த் பத்தி என்ன பேசுனாங்க? நல்ல கண்ணு ஐயாவோட கம்பேர் பண்ணி என்ன பேசுனாங்க? ஆனா இப்ப என்ன பேசுறாரு? கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அரசியலில் வேணால் ஆட்சியில் வேணால் ஆளாம இருக்கலாம், மக்கள் மனதை என்றும் ஆண்டு கொண்டிருக்கிறார். அப்ப இத்தனை மாறுபாடு இருக்கிற நீங்க எங்களை பார்த்து உங்களுக்கு தெளிவில்ல, உங்களுக்கு அரசியல் தெரியல அப்படின்னா அப்ப நீங்க இதெல்லாம் கத்துக்கிட்டு தானே மாத்திக்கிட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு அந்த காலம் எடுத்துச்சுல்ல, அப்ப எல்லாருக்கும் அந்த காலம் எடுக்கும்ல. நீங்க என்ன வரும்போது எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வந்துட்டீங்களா? அப்ப இத்தனை மாறுபாடு, இத்தனை நிலைப்பாடு நீங்க மாறி இருக்கிறீங்களே, அதுதானங்க எல்லா கட்சிக்கு பொருத்தம்.